இங்கேருந்து தான் அந்த செக் போஸ்ட் ஆரம்பிக்குது. ஓகே, மேகமலை என்ன செக் பண்ணுவாங்களோ, போகலாமா? இதே செக் பண்ணிட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். செக் போஸ்ட்டில் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்கங்க. எந்த வண்டி போனாலும் எது போனாலும் தரவாக செக் பண்ணிடுறாங்க. உள்ளே எதுவுமே எடுத்துன்னு போக விட மாட்டாங்க. அதாவது பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தா கூட தண்ணியை ஊற்றிட்டோ இல்லை குடிச்சிட்டோ வாட்டர் பாட்டில் அங்கே தான் போட்டு போகணும். ஏன்னா அவ்வளோ வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்கங்க. வேணால் மேலே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கவர் கூட எடுத்துன்னு போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டென்ட்டு பேக் எல்லாத்தையுமே வாங்கி கீழே வச்சுக்கினாங்க. ஏன்னா மேலே டென்ட்டு போடக்கூடாதான். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் அதேமாதிரி தான் போட்டு தங்கிட்டானா, அதுக்கே பிடிச்சின்னு வந்துட்டாங்களாம். அப்புறம் ஒரு டோக்கன் ஒன்று போட்டு 31 நம்பர் டோக்கனு கொடுத்துட்டாங்க. நீ ரிட்டன் நீக்கே வந்துடுவீங்களா இல்லை ஒன் டே ஆகுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் நீக்கே வந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தால் ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே வளைவுலாம் இந்த மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல சிமெண்ட் ரோடு போடுவாங்க. இங்கே என்னென்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன கல்லே சொல்லுவாங்களே.